தேனி மாவட்டம் உத்தமபாளையம் கோடாங்கிப்பட்டியில் முறைகேடாக மின் இணைப்பு 42 வீடுகளுக்கு கொடுத்துள்ளார்கள். இதை மின்சார வாரியம் லஞ்சமாக பணத்தை பெற்றுக்கொண்டு இந்த 40க்கு மேற்பட்ட வீடுகளுக்கு மின் இணைப்பு கொடுத்துள்ளார்கள். இந்த சொத்து புஷ்பம் என்பவருக்கு சொந்தமானது. தற்போது இந்த சொத்தை உத்தமபாளையத்தை சேர்ந்த ஏகே அப்தாயர் என்பவர் கிரயத்துக்கு வாங்கியுள்ளார். இப்போ இந்த சொத்தை போய் பார்க்கும்போது முறைகேடாக 40க்கு மேற்பட்டவர்களுக்கு மின் இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இதை துண்டிக்க சொல்லி 2016 கோர்ட்டில் கேஸ் போட்டு அவர்களை காலி செய்ய சொல்லி 2021 ஆர்டர் ஆகியுள்ளது. அந்த ஆர்டரை கொடுத்தும் மின் வாரியத்தில் வேலை செய்யக்கூடிய அரசு அதிகாரிகள் இன்னும் மின் இணைப்பை துண்டிக்கவில்லை. ஆகையால் அவர்கள் மீது சின்னமனூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து அவர்கள் மேல் CSR போடப்பட்டுள்ளது. இந்த சொத்தானது சர்வேன் 63/9/2. இந்த சொத்து கட்டுப்பட்டது 3 ஏக்கர் 31 சென்ட் மொத்தம். இது உத்தமபாளையம் ஏகே அப்தாயருக்கு சொந்தமானது. இந்த இடத்தை மின் இணைப்பை உடனடியாக அதிகாரிகள் மார்க்கங்கோட்டை அதிகாரிகளும் சின்னமனூர் மின் இணைப்பு அதிகாரிகளும் சேர்ந்து உடனடியாக மின் இணைப்பை நிறுத்த வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் மீது சட்டப்படி கோர்ட்டில் கேஸு நடத்தப்படும். மேலும் இதுபோல அதிகாரிகள் மீது சட்டப்படி இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் தேனி மாவட்ட கலெக்டர் அவர்கள் இவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து அனைவரையுமே சஸ்பெண்ட் செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால், ஒரு இணைப்பு 2 இணைப்பு கொடுக்கலாம். ஆனால் 40க்கு மேற்பட்ட இணைப்புகளை எந்த ஆவணம் இல்லாமல் லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு இவர்கள் கொடுத்திருக்கிறார் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. ஆகையால் இதை மேலும் மேலும் வன்முறையை தூண்டும் வகையில் மின் இணைப்பு அதிகாரிகள் மீண்டும் பெரிய போராட்டங்கள் நடத்தி தான் இந்த மின் இணைப்பை துண்டிக்க வேண்டும் என்றாலும் அதற்கும் நாங்கள் தயாராக உள்ளோம். ஆகையால் இந்த வீடியோவை பார்த்து உடனடியாக அரசு அதிகாரிகள் மின் இணைப்பு சின்னமனூர் உயர் அதிகாரிகளும் மார்க்காங்கோட்டை இருக்கக்கூடிய AD AE வயர்மேன் அனைவரும் சேர்ந்து மேலதிகாரிகள் தகவல் கொடுத்து இந்த மின் இணைப்பை துண்டிக்க வேண்டும். இல்லை என்றால் 15ஆம் தேதி மார்க்காங்கோட்டை இருக்கக்கூடிய மின் இணைப்பு அலுவலகம் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும். அது முடியவில்லை என்றால் 20ஆம் தேதி சின்னமனூரில் ஹெட் ஆஃபீஸ் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்தில் தரணா போராட்டம் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படிக்கு ஏகே அப்தாயர் சமூக ஆர்வலர் உத்தமபாளையம்.